ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1,200. அவரின் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் மாதம் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுலேருந்து 1,200 ரூபாய் சேமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுறாரு. நமக்கு கணக்கில் சேமிப்பு எவ்வளோ சேமிக்கிறாரு, எவ்வளோ செலவு பண்ணுறாரு ரெண்டையுமே சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னது, எவ்வளோ சேமிக்கிறாருங்கிறத அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சதவிகிதமாக அதை மாற்றணும். அப்போ சேமிப்பு சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்த மாத வருமானத்தை நம்ம கீழே எழுதிடணும். 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதுலேருந்து 1,200 ரூபா சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ 12,000ல் 1,200னா எவ்வளோன்னு பார்க்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நம்ம 100ஆல் பெருக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிருமா. இப்போ 120 இருக்குது. ஒரு 120 120. இப்போ இதில் ஒரு 120 120. இந்த 0 அப்படியே மேலே போயிடும். அப்போ சேமிப்பு சதவிகிதம் 10%. அப்போ செலவு சதவிகிதம் வேணுமா, எவ்வளோ செலவு பண்ணுறாரு அதே நம்ம சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த வருமானம் வந்து 100%ன்னு எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு அதில் வந்து சேமிப்பு வந்து 10%. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குது நமக்கு, இதில் 2 மைனஸ் பண்ணால் 90% இருக்கா. அப்போ 90% செலவு பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் 10%, 90% தான் வரும். கீழே 90% 10%ன்னு மாற்றி போட்டிருக்காங்களா, அதை நம்ம போடக்கூடாது. கணக்கில் சேமிப்பு செலவுன்னு வரிசையாக கேட்டுக்கிறதுனால நம்ம சேமிப்பு 10 செலவு 90 தான் போடணும்.